எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக்கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் நின்ற கிரகங்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். 8ஆம் இடம், 8வது பாவம். பொதுவாக ஒரு லக்னத்திற்கு 8ஆம் பாவம் என்பது அஷ்டமஸ்தானம் என்று பெயர். 8ஆம் இடம்னாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. காரணம், 8ஆம் இடம் என்பது தடை, தோல்வி, அவமானம், கடன், நோய், வழக்கு, விபத்து, கண்டங்கள், எதிரிகள், கெட்ட சம்பவங்கள், சிறை தண்டனை எல்லாமே 8வது பாவம் தான் சொல்லியிருக்காங்க. அதே 8ஆம் இடம் தான் ஆயுள் பாவமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்தில் 8வது பாவத்தில் ஒரு கிரகங்கள் போய் நிற்கும்போது அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளணும். 8ஆம் இடம் ரொம்ப முக்கியங்க ஒரு ஜாதகத்தில். 8ஆம் இடத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. 8ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம், ஜாதகத்தில் ஒரு துர்ஸ்தானம் என்று சொல்லப்பட்டாலும் கூட 8ஆம் இடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒழிஞ்சிட்ருக்கு. ஏன்னா இதை நிறைய பேர் சொல்கிறதில்ல. 8ஆம் இடம் என்றாலே அது ஒரு துர்ஸ்தானம், அது வாழ்க்கையில் மிக மோசமான ஸ்தானம் என்றே சொல்லப்பட்டு 8ஆம் இடம் தடை, தோல்வினே சொல்லியாச்சு. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்களை தரக்கூடிய இடம் 8வது பாவம். விபரீத ராஜயோகத்தை தரக்கூடியது 8வது பாவம். ஒரு ஜாதகத்தில் 8ல் ஒரு கிரகமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் இடத்தில் கிரகங்கள் இருக்கும்போது அந்த கிரகங்கள் முற்பகுதியில் ஜாதகருக்கு நிறைய சோதனைகள், நிறைய தடை, தோல்வியை கொடுத்தாலும் கூட அது பிற்பகுதியில் மிகப்பெரிய ராஜயோகத்தை செய்ய காத்திருக்குன்னு அர்த்தம். இது அனுபவத்தில் பார்த்த உண்மை. அப்படி 8ஆம் பாவம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தன்னுள்ளே ஒழிச்சு வச்சிருக்கிற ஒரு பாவம். அப்போ 8ஆம் இடம் கரெக்டாக இயங்கணும். ஒரு ஜாதகத்தில் 8வது பாவம் இயங்க ஆரம்பிச்சிட்டாலே நிறைய வெற்றிகளை வாழ்க்கையில் அடையலாம். பெரிய பெரிய சொத்துகள் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் 8வது பாவம் தான் சிறப்பாக இருக்குன்னு நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் வந்து விருச்சிகம். அப்போ இந்த விருச்சிகம் வந்து பலகால் ராசின்னு சொல்லுவாங்க. இந்த 8வது பாவம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை தரக்கூடிய பாவம். அப்போ காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சிகம். அதே மாதிரி ஒரு லக்னத்திற்கு 8ஆம் இடம் எந்த பாவம் வருதோ இந்த 8ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் அப்படிங்க பார்க்கும்போது இவைகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை தருவதற்கு தயாராக உள்ள கிரகங்கள். ஸோ அந்த கிரகத்தை சுபர் பார்க்கணும், அந்த 8ஆம் பாவத்தை சுபர் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்துட்ருக்குன்னு அர்த்தம். முற்பகுதியில் வாழ்க்கையில் ஓடி ஓடி ஓய்ந்து போனவர்களெல்லாம் பிற்பகுதியில் மிகப்பெரிய வெற்றியாளராக இருப்பதற்கு 8வது பாவமே காரணம். இப்போ பொதுவாக 8வது பாவம் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சிகம்னா அதில் நின்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குருவுடைய நட்சத்திரம், சனியுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் அதில் இருக்கும். விசாகம், அனுசம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரங்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். புதன், சனி, குருவுடைய நட்சத்திரம். அப்போ இந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா புதன் ஒருவருக்கு வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி, குரு காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி, சனி காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. இந்த 3மே அதுக்குள்ளே போய் அடங்கிருச்சு. அப்போ அதுதான் வாழ்க்கை தீர்மானிக்கிற பாவம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 10, 11 லாபம், வெற்றி, சனி. இப்போ இந்த நட்சத்திரங்கள் 8ஆம் இடத்துல போய் இருக்குது காலபுருஷனுக்கு. அப்போ இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், பாக்கியம், வெற்றி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஏன்னா இங்கே தான் அந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள். இதை கொடுக்கறது 8வது பாவம் தான். அப்போ 8வது பாவம் கரெக்டாக இயங்கணும், அந்த இயக்கத்தை ஜாதகத்தில் ஏற்படுத்தணும். அப்படி செய்யும்போது வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடையலாம். இப்போ 8ஆம் அதிபதி 8ல் இருக்காருன்னு வைங்க, 2ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ 2ஆம் இடம் வருமானம், தனஸ்தானம். 8ஆம் அதிபதி 8ல் நின்று 2ஐ பார்க்கும்போது உழைக்காத வருமானம் அந்த ஜாதகருக்கு நிச்சயம் உண்டு. அவர் வாழ்நாள் பூரா உழைக்காத வருமானம், உதாரணத்துக்கு ஒரு வாடகை வருமானம், ஏதாவது ஒரு இன்சூரன்ஸில் போட்ட வருமானம், இல்லாட்டி ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வரக்கூடிய வருமானம், இந்த மாதிரி உழைக்காத வருமானம் அவர்களுக்கு நிச்சயம் உண்டு. எனவே
உங்கள் ஜாதகத்தில் 8வது பாவத்தில் நின்ற கிரகங்களை நல்லா ஆய்வு செய்து பாருங்கள். உங்கள் 8வது பாவம் சுபர் பார்வை பெற்றிருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ பொதுவாக 8ல் ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது 8ஆம் இடம் என்பது தடை தோல்வி தான், அஷ்டமஸ்தானம் தான், மறைவு ஸ்தானம் தான். அப்போ 8ல் சூரியன் இருக்கும்போது சூரியனுடைய காரகத்துவங்கள் அங்கு தடையாகி தான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். இப்போ சூரியனுடைய காரகத்துவம் என்ன? தந்தை, அரசு சார்ந்த துறைகள், அரசியல் சார்ந்த பதவிகள். அதே மாதிரி வாழ்க்கையில் நிறைய சூரியன் தான் வெளிச்சத்துக்கு வளர்ச்சிக்கான கிரகம் சூரியன். அப்போ அந்த சூரியன் 8ல் போய் மறையும் போது தகப்பனுக்கு அது வாழ்க்கையில் நிறைய தோல்வியை கொடுக்குது. தகப்பனை வளர விடாமல் செய்து ஜாதகர் அரசு வேலைக்காக நிறைய இளமையில் போராடி அரசு வேலை கிடைக்காம போகுது நிறைய பேருக்கு. அப்படி கிடைக்காம போனவர்களுக்கும் பிற்காலத்தில் அதற்குண்டான ஒரு நிச்சயம் ஒரு வெகுமதி கிடைக்கும். அரசியல்லையோ இல்லை இந்த மாதிரி எம்எல்ஏ, இந்த மாதிரி ஒரு முனிசிபாலிட்டி, இதில் ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவியால் அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது. அதே மாதிரி இந்த சூரியன் 8ல் இருக்கிறவங்களுக்கு 2 வருமானம் நிச்சயம் உண்டு. இது பிற்காலத்தில் அவங்க அனுபவத்தில் பார்க்கலாம். இளமையில் போராட்டம் என்றாலும் பிற்காலத்தில் 2 வருமானம் அவங்களுக்கு உண்டு. இவர்களுக்கு தடையை மீறிய கல்வி உண்டு. இவர்கள் வாழ்க்கையில் கூட்டுத் தொழில் செய்யாமல் இருந்தாலே வெற்றி நிறைய வந்துடும். கூட்டுத் தொழில் சூரியன் 8ல் இருக்கிறவங்களுக்கு ஆகவே ஆகாது. அதெல்லாம் நிறைய தோல்விகளை சந்திப்பாங்க. இவர்களுக்கு ஆரோக்கிய குறை இருக்கும். அதில் முதுகு சார்ந்த பிரச்சனைகள், முதுகு வலி உண்டு. தாயாருக்கு மன வாழ்க்கை சிறப்பில்லாமல் போகுது. இந்த 8ல் சூரியன் இருக்கவங்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு விபத்தை, ஒரு கண்டத்தை தப்பியவர் தான் 8ல் சூரியன் இருக்கவர். இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் 8ல் சூரியன் இருந்தால் இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ அதற்கான அந்த சூரியனை குரு சுபர் பார்வை இருந்தால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. இப்போ 8ஆம் இடத்தில் சந்திரன், ஜாதகருக்கு கட்டாயம் ஆரோக்கிய குறை உண்டு. 8ஆம் இடம் சந்திரன் இருக்கும்போது ஆரோக்கியம் கெட்டு போகுது. தாயாருக்கு நிறைய தடை தோல்விகள், தாயாருக்கு ஒரு மன வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் போகுது, தாயாருக்கு ஆரோக்கிய குறை உண்டு. இவர்கள் நல்ல அறிவாளிகள். 8ல் சந்திரன் இருப்பவர்கள் எதையும் நல்ல யோசித்து தான் முடிவெடுப்பாங்க. 8ல் சந்திரன் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் பிற்பகுதியில் நிறைய வெற்றிகள், மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. இவர்கள் வருமானம் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும். திடீர்னு வருமானம் கூடும், திடீர்னு வருமானம் குறைஞ்சிரும். இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நிரந்தர வருமானம் 8ல் சந்திரன் இருப்பவர்களுக்கு இருப்பதில்லை. இளமை காலத்தில் வறுமையில் தான் இவங்க வாழ்ந்து பிற்பகுதியெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்கிறாங்க 8ல் சந்திரன் இருப்பவர்கள். ஒரு நீர்கண்டம் உண்டு இவர்களுக்கு. ஒன்று இளமையில் நீர்கண்டம் தப்பிச்சிருப்பாங்க, இல்லாட்டி கட்டாயம் ஒரு நீர்கண்டம் இவர்களுக்கு உண்டு. 8ல் சந்திரன் இருக்கும்போது நீர்நிலைகளில், கடல், நதி, ஆறுகளில் ரொம்ப கவனமாக இவர்கள் கையாளணும். ஜாமீன் மட்டும் 8ல் சந்திரன் இருக்கிறவங்க வாழ்க்கையில் போட்டுறாருங்க. ஜாமீன் போட்டால் அந்த பிரச்சனை உங்கள் தலையில் விடும், நீங்கள் தான் அதை அனுபவிக்கணும் வாழ்க்கையில். 8ல் செவ்வாய் இருப்பவர்களுக்கு அதிகாரம் மிக்கவர், வாக்கு வன்மை உண்டு, நல்ல உரத்த குரலில் பேசுவார், பிடிவாத முரட்டு குணம் உள்ளவர். ஆனால் ரகசிய வருமானம் இவர்களுக்கு வாழ்க்கையில் உண்டு. அந்த ரகசிய வருமானம்னா அது நிறைய பேருக்கு புரியும். ஒரு பினாமியாக இருக்கிறது, ரகசிய வருமானங்கள் இவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக 8ல் செவ்வாய் இருப்பவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை செவ்வாய் 8ல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வந்துதான் தீரும். இடம், நிலம், வீடு, வாகனங்கள், இது சார்ந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில் நிறைய தடை தோல்விகள் நிறைய சொத்துக்கள் இழக்கக்கூடிய நிலை வருது 8ல் இருப்பவங்களுக்கு. ஆனாலும் 8ஆம் இடத்தை சுபர் பார்க்கும்போது, செவ்வாயை சுபர் பார்க்கும்போது மிகப்பெரிய சொத்துக்களை இவர்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறாங்க. ரகசிய வருமானங்கள் நிறைய இவர்களுக்கு இந்த 8ஆம் இட செவ்வாய் கொடுத்துட்டே இருக்கார். கட்டாயம் உயிர் சொத்து ஒன்று இவங்களுக்கு கிடைச்சிரும் எப்படியாவது. அதில் தடை இருக்கும், வம்பு வழக்குகள் வரும், கோர்ட்டு கேஸ்னு கூட போவாங்க. அந்த உயிர் சொத்து கட்டாயம் கிடைக்கும். இவர்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனை உண்டு. ஒரு சிலருக்கு கட்டாயம் 8ல் செவ்வாய் நாய்க்கடி உண்டு. 8ல் புதன் நல்ல அறிவாளி, சமயோஜித புத்தி உண்டு. ஆனால் புதன் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய தடை தோல்விக்கு பின் தான் வெற்றி. புதன் வங்கி, பத்திரம், டாக்குமெண்ட், இளமையில் கல்வி, நிறைய பேருக்கு தாமத பேச்சு, இளமையில் பேசுகிறது லேட்டாக தான் பையன் பேசுனான்னு சொல்ல மாதிரி தாமத பேச்சு உண்டு 8ல் புதன் இருப்பவர்களுக்கு. அதே மாதிரி கல்வியில் தடை 8ல் புதன் இருப்பவர்களுக்கு. ஒரு வங்கி, பத்திரம், டாக்குமெண்ட் சார்ந்த இஷ்யூஸ் உண்டு. செக்கு, கையெழுத்து, இதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இவர்கள் சந்திக்கக்கூடிய உண்டு. 8ல் புதன் இருப்பவர்களுக்கு நோய், கடன், வழக்கு உண்டு. இதெல்லாம் வாழ்க்கையில் கொடுக்கும். சுபர் பார்வை, சுபகிரக தொடர்புகள் நிச்சயமாக அந்த பலனை அப்படியே யோகமாக மாற்றிடும். இந்த அவயோகமே யோகமாக மாறும். 8ல் நின்ற கிரகங்கள் அவயோகத்தை செய்தாலும் யோகத்தை தராமல் போவதில்லை, விபரீத ராஜயோகத்தை தராமல் போவதில்லை. இவர்களுக்கு ஒரு சிலர் வாழ்க்கையில் இந்த 8ல் புதன் இருப்பவர்கள் ஒரு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சு அது மீண்டு வர்றாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த 8ல் புதன் இருப்பவர்களுக்கு உண்டு. இந்த ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கு நண்பர்கள் வழியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ல் குரு நல்ல அறிவாளி,
ஆனால் தடை, தோல்வி, அவமானம் உண்டு. பணம் சார்ந்த விஷயங்களில் ஏமாற்றம் உண்டு. குரு தனகாரகன், குரு புத்திரக்காரகன். தாமத குழந்தை உண்டு, புத்திர தோஷம் உண்டு, குழந்தைகளால் கவலை உண்டு. 8ல் குரு இருப்பவர்கள் மிகப்பெரிய பணத்தை வாழ்க்கையில் இழந்துடுறாங்க, தொலைச்சிடுறாங்க. பேராசையினால் 8ஆம் இடம் பேராசை கொடுக்கக்கூடிய இடம். அப்போ 8ஆம் இடத்தில் குரு இருப்பவர்கள் பேராசையினால் பணத்தை தொலைக்கிறார்கள். ஆனால் அந்த குரு 8ல் இருந்தாலும் 8ஆம் இடத்துக்கு சுபர் தொடர்பு இருந்தால், அந்த குருவுக்கு அது நட்பு வீடாக இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அந்த குரு மீண்டும் கொடுத்துட்டு தான் போகிறார். இது அனுபவத்தில் பார்த்த உண்மை. இவர்களுக்கு திருமணத்திற்கு பின் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு காத்திருக்கு. 8ல் குரு அதிர்ஷ்டம் உண்டு. திருமணத்திற்கு பின் நிறைய பேர் படிப்பு உண்டு. நிறைய பேர் திருமணத்துக்கு பின் தான் நல்லா படிக்கிறாங்க. நிறைய உயர் கல்வியெல்லாம் திருமணம் செய்த பிறகு படிக்கிறாங்க. நிறைய பேர் அரசு பணியில் இருக்காங்க. 8ல் குரு இருப்பவர்கள், டீச்சர், வாத்தியர் எல்லாம் 8ல் குரு இருப்பவர்கள். அதே மாதிரி வெளிநாட்டு வருமானம் உண்டு, வெளிநாட்டு யோகம் உண்டு 8ல் குரு இருப்பவர்களுக்கு. ஸ்கின் பிரச்சனை 8ல் குரு இருப்பவர்களுக்கு கட்டாயம் வந்தே தீரும். தோல் சார்ந்த வியாதிகள், அதற்கு உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கணும். 8ல் குரு இருப்பவர்கள் இந்த ஸ்கின் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உணவு பழக்கம் எடுத்துட்டிங்கன்னா அது பெரிய தொந்தரவு கொடுக்காது. ஆனால் 8ல் குரு இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக வாழ்க்கையில் உண்டு. விபரீத ராஜ்யத்தை குரு கொடுப்பார். 8ல் சுக்கிரன் நல்ல கலைநயம் மிக்கவர். திருமண தடை உண்டு. சுக்கிரன் களத்திரக்காரகன். திருமண வாழ்க்கையில் நிறைய தடை. ஒரு சிலருக்கு இருதார யோகம், 2 திருமணம், மனைவியால் நிம்மதி இல்லாத நிலை. நிறைய பேருக்கு பணம் கையில் தங்குறதில்லை. 8ல் சுக்கிரன் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தை 8ல் சுக்கிரன் கொடுக்குறாரு. பெண்கள் வழியில் அவமானம் உண்டு. காதல் செய்து அதில் தோல்வி அடைகிறாங்க. பெண்களால் நிறைய மன உளைச்சல், நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் 8ல் சுக்கிரன் இருப்பவர்கள். பெண்கள் விஷயத்தில் இவர்கள் கவனமாக இருக்கணும். 8ல் சுக்கிரன் இருப்பவர்கள் வேலைக்கு பெண்களை வச்சுருந்தா அவங்ககிட்ட ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். அவர்களால் பெரிய இழப்பு இவர்களுக்கு உண்டு. அதே மாதிரி 8ல் சுக்கிரன் குழந்தைகளுக்கு கல்வி தடை, உயர்கல்வி தடையாயிருது. இதில் இவர்களுக்கு விபத்து கட்டாயம் உண்டு. விபத்தில் தப்பிச்சிடுறாங்க நிறைய பேர். ஆனால் விபத்து உண்டு அப்படிங்கிறது உண்மை. அதே 8ல் சுக்கிரன் வாழ்க்கையில் பிற்பகுதியில் சுக்கிர திசை வரும்போது மிகப்பெரிய விபரீத ராஜ்யத்தை கொடுத்துட்டு போகிறாரு. குரு சுபர் தொடர்பு 8க்கு இருக்கும்போது அது மிகப்பெரிய ராஜயோகமாக 8ஆம் இடத்தில் சுக்கிரன் பலன் கொடுப்பார். 8ல் சனி கடின உழைப்பாளி. வாழ்க்கையில் உழைப்பு ஒன்றுதான் இவர்களுக்கு. ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம், வருமானம் இருக்காது. நிறைய ஆயுள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு. ஆனால் நீண்ட ஆயுள் உண்டு. ஆனால் ஆரோக்கிய பிரச்சனை, ஆயுளுக்குண்டான மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள், பிரச்சனைகள் 8ல் சனி கொடுப்பார். நிறைய பேருக்கு தொழில் தடை, வருமானத்தை உண்டு. தொழிலில் மீண்டும் மீண்டும் தோல்வி அடைகிறாங்க. உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லாமல் 8ல் இருக்கிற சனி செய்கிறார். நிறைய பேருக்கு இருதார யோகம் உண்டு. 8ல் சனி, 2 திருமணங்கள், திருமண வாழ்க்கை சுகமில்லை. அதே மாதிரி இஎன்டி ப்ராப்ளம், காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு. அதே மாதிரி யூரினரி பிரச்சனை, மலச்சிக்கல் உண்டு 8ல் சனி இருப்பவர்களுக்கு. ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் சனி கொடுத்தாலும் 8ல் சனி விபரீத ராஜயோகத்தை வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக கொடுக்குறார். பிற்பகுதியில் அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை சனி கொடுக்குறார். இதையும் அனுபவத்தில் பார்க்குறோம். அந்த 8ஆம் இடத்து சனி மிகப்பெரிய அவயோகத்தை இளமையில் கொடுத்தாலும் கூட பிற்பகுதியில் ஒரு 50 வயதுக்கு பிறகு நிறைய பேருக்கு 8ல் சனி வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை தொடர்றாங்க. 8ல் ராகு நின்றவர்கள் பேராசையினால் நிறைய வாழ்க்கையில் தோல்வியை சந்திப்பவர்கள். வெளிநாடு யோகம் உண்டு. ஆனால் நல்ல ஞானவான்கள், நிறைய விஷயத்தை யோசிச்சா செய்வாங்க. ஆனால் இவர்கள் பேராசையினால தான் நிறைய துன்பத்தை வாழ்க்கையில் தேடிக்கிறாங்க. நிறைய அடிக்கடி இடமாற்றம் செய்பவர்கள் 8ல் ராகு இருப்பவர்கள். இப்போ டிரான்ஸ்ஃபருங்கிற பேரில் நிறைய இடம் மாறுறவங்க, தொழில் செய்கிறேன்னு சொல்லி நிறைய இடம் மாறுறவங்க, இந்த ஊர் பிடிக்கல அடுத்த ஊருக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி இடம் மாறிக்கிட்டே இருக்கிறவங்க 8ல் ராகு இருப்பவர்கள். இவர்களுக்கு உயர்கல்வி தடை உண்டு. தந்தைக்கு நிலையான வருமானம் இருக்காது, தந்தைக்கு வறுமை. 8ல் ராகு இருக்கிற குழந்தைகளுக்கு தந்தைக்கு நிறைய பொருளாதார தடை உண்டு. இவர்கள் மனைவி வழியில் புத்திர தோஷம் உண்டு 8ல் ராகு இருப்பவர்களுக்கு. ஆனால் இவர்கள் பேராசை இல்லாமல் வாழ பழகிட்டாலே 8ல் ராகு விபரீத ராஜ்யோகத்தை கொடுப்பார். ஏன்னா 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். பாவிகள் மறைந்தால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ்யோகம். இந்த 8ல் ராகு மிகப்பெரிய கோடீஸ்வரனை நிறைய பேர்த்தை மாற்றிட்டு போகுது. பேராசை இல்லாமல் இருக்கும்போது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகம் நிச்சயம் கிடைச்சே தீரும். 8ல் கேது இவர்களுக்கு ஒரு தீய பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. மது பழக்கம், போதை பழக்கத்துக்கு. தலை சார்ந்த பிரச்சனைகள் 8ல் கேது கொடுக்குறார். சட்டம் சார்ந்த பிரச்சனைகள், சட்ட சிக்கல், நோய், கடன், வழக்கு இதெல்லாம் 8ல் கேது இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைகிறாங்க. நிறைய தோல்வியை வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க 8ல் கேது இருப்பவர்கள். ஆரோக்கிய குறை உண்டு. 8ல் கேது சுயதொழில் தோல்வி நிறைய பேர் அடைகிறாங்க. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துக்கு சுப பார்வை இருந்து கேது இருந்தால் மிகப்பெரிய சுயதொழில் வெற்றி அடைகிறாங்க. மிகப்பெரிய நிறுவனங்கள் நடத்துபவர்கள்லாம் இவர்கள் தான்.
அதே மாதிரி ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளை, இதெல்லாம் வந்து இந்த 8ஆம் இடத்தில் கேது சனி இருப்பவர்களுக்கு பெரிய வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும். இந்த 8இல் கேது இருப்பவர்கள் ஜாமீன் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஜாமீன் போட்டுட்டிங்கன்னா அந்த ஜாமீன் போட்டதுக்கான தண்டனை உங்களுக்கு உண்டு. அது எதுக்கு போட்டிங்களோ அந்த பிரச்சனை நீங்கள் தான் சந்திச்சாகணும் 8இல் கேது இருப்பவர்களுக்கு. ஸோ பொதுவாக 8இல் ராகு 8இல் கேது இது பெரிய வித்தியாசம் இல்லை என்றாலும் இந்த ராகு கேதுக்கள் சில மாற்றத்தை செய்கிறாங்க. ஆனால் இவர்களுக்கு அந்த கிரகத்துக்கு சுப பார்வை இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. எனவே 8இல் நின்ற கிரகங்கள் அப்படின்னா 8இல் நின்ற கிரகங்கள் சில கெடுதலை செய்தாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை யோகத்தை செய்து 8ஆம் இடம் என்பது வாழ்க்கையில் ஒரு அவயோகத்தை தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அது மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய இடமாகவும் வாழ்க்கையில் மாறுது. 8ஆம் இடமே வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு முக்கியமான பிரதான வெற்றியை தரக்கூடிய இடம் என்று சொல்லி உங்கள் சுய ஜாதகத்தில் 8ஆம் இடம் 8இல் நின்ற கிரகங்களை ஆய்வு செய்து அதற்குண்டான நல்ல ஒரு வழிபாடுகள், நல்ல ஒரு மாற்றங்களை செய்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையலாம் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.